வணக்கம் அண்ணா, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறோம். வணக்கம். சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசுரனுடைய ஊசி கட்சி அது சார்பாக உள்ளூராட்சி தேர்தலில் வந்து நீங்க போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது சம்பந்தமான செய்தி உண்மையா பொய்யா? நான் போட்டிட்டு இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா, எனக்கு 50 வயசு தாண்டினால நான் போட்டியிட வேண்டிய தேவை எனக்கு விருப்பம் இல்லாத இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த அத்திவாரத்தை நாங்கள் சரியாக போடணுன்றதுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு தானே ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை அடுத்து நாங்கள் ஒப்படைக்கல இளைஞர்கள்ட்ட வந்து சரியான முறை ஒப்படைக்கணுன்றதுக்காகத்தான் முடிவை மாற்றி போட்டியில் ஈடுபடுறீங்க. போட்டியில் ஈடுபடுறோம். நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமா தான் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நேற்று வந்தார். நேற்று வந்து இப்போ இங்கே வந்து சந்திக்க வந்தது வந்து அவர் இங்கே வந்த இடத்துல ஓகே, அது என்னோட மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சுட்டு போனது. ஓகே, இந்த எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் அவங்களுடைய முதல் களம் அரசியலில் ஈடுபடுறீங்க. உள்ளூராட்சி தேர்தல் உங்களோட அரசியல் புரிதல் எவ்வளவு ஒதுக்கிறீங்க? தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, நான் தொடர்ந்து அரசியலில் வந்து பின்ன இந்த கட்சிக்கு உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் பின்னுக்கு இருப்போம். ஆனால் இந்த ஒரு வாட்டி வந்து நாங்கள் நிற்கிறது காரணம்னு சொன்னால், இந்த ஊசி கட்சி வந்து உள்ளூராட்சி தேர்தலில் முதலாவது தரம் போட்டியிடுது. ஓகே, அப்போ போட்டியிடக்குள்ள நாங்கள் வந்து அந்த கட்சிக்கு அந்த கட்சி என்னதுக்காக உருவாக்கப்பட்டது, என்ன சம்பந்தமா இந்த நாங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவைகளை வந்து நாங்கள் நம்புறது மக்களை மட்டும்தான். வேற யாரை பற்றி நாங்கள் நம்பி வரையில்லை. மருத்துவரை நம்பி வந்து புலம்பெயர் இருக்கிற அமைப்புகள் வந்து நிறைய உதவிகள் செய்ய தயாராக இருக்கு. அந்த உதவியில நாங்கள் வந்து எங்களோட மக்களுக்கு, இப்போ அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரங்கள் அதனால மேம்படுத்தி அதுக்கு ஒரு தொழில்துறையில ஊக்குவித்து கொடுத்து விட்டோம்னு சொன்னால், இந்த எங்களோட ஏழை மக்கள் வந்து நிறைய ஏழையா இருக்கக்கூடாது. அவர்களும் வந்து ஒரு முன்னெடுத்துல கலந்து கொள்வோம். நல்லா இருக்கணும். அவரோட பிள்ளைகள் நல்லா படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், அந்த வர்க்கத்துல இருந்து எத்தனை பிள்ளைகள் படிப்பை விட்டுட்டு சீரழிஞ்சு போகின்றது. அதுல வந்து எல்லாத்தையும் நாங்கள் சீர்திருத்தோம். அப்போ இது வந்து நாங்கள் இப்போ எங்களோட கட்சியின் கொள்கை என்னன்னு சொன்னால், ஒரு இதய புனிதமான ஒரு கட்சி. அதாவது எங்களோட மக்களுக்காக நாங்கள் செயல்பட போறோம். இது இந்த கட்டங்களை வந்து நீங்க ஒரு லட்சங்கள் நடந்து வெறும் காலங்களை அதை நீங்க உன்னிப்பா பார்த்துன்னு வந்தீங்கன்னா, நாங்க சொல்றது உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்கள் சொல்ல சில பேர் இப்ப நாங்க எங்களை கட்சியை சொல்றோம், எங்க நலனுக்காக சொல்றோம். உண்மையிலேயே வந்து இப்ப இந்த 16 ஆண்டு காலம் இருந்த எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் மக்களோட குறைநிறைகளை வந்து நேரடியாக பார்க்கறதும் இல்லை. ஓட்ட வேண்டிய மட்டும் பாருது, ஓட்டு வேண்டி நாப்புறது விட்டுட்டு போறது. ஆனா எங்களோட மருத்துவரை பாருங்க, நீங்கள் ஆறா இருந்தாலும் எங்க வந்தாலும் எந்த இடத்துக்கு வந்து அதுல இருந்து என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு அவருடைய அந்த வெளிப்படையான கொள்கையை பார்க்கணும். நாங்க என்னன்னு சொன்னா, ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஆள் நேரடியா வந்து என்னதுக்காக செய்யறோம். இல்லை மருத்துவ அந்த மருத்துவத்துல இருந்து ஆன்லைன்ல மருத்துவம் செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்படியா இல்லாட்டி இங்க புடிக்கையிட்டு வெளிநாடு போயிருக்கலாம். அதனால அதொன்று எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த எங்களுக்கு தளபதி மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. இந்த 16 ஆண்டு காலம் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்த நாங்கள் 6வது கிடைப்பாரு. அந்த கிடைச்ச ஆளுக்கு பின்னால நின்று நாங்கள் எங்களோட மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு ஆர்வத்துடன் நாங்கள் இருக்கிறோம். அதுலயும் வந்து ஒரு அடித்தளத்தை நாங்கள் இட்டு கொடுக்கல, ஒரு உறுதியான அடித்தளமா செய்து முடிக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நான் வழங்குறது விருப்பப்பட்டேன். இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது, வைத்திய அதிகாரி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியுடைய அரசியல் நடவடிக்கை திருப்தியா இருக்கா? மிக இதை விட நீங்க இன்னும் பார்க்க போறீங்க. அதாவது இப்ப இருக்கிறத விட இன்னும் நீங்கள் பார்க்க போறது வெகு காலம் இல்லை, கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்துல பார்க்க போறோம். அதுல இருந்து மாற்ற கருத்து இப்ப வேற யாரு நான் உங்களோட இன்னொன்னு சொல்றேன்னு சொன்னா, வேற எந்த ஒரு கட்சியின் கதையை கேட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேட்டி இருக்கக்கூடாது. இது நீங்கள் சுயாதனமா நீங்கள் கேட்கும். இப்ப சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு அதை மற்ற கதையெல்லாம் தேவையில்லை. நாங்கள் ஆரையும் வந்து இதை பார்த்து நாங்கள் இறங்க இல்லை. மக்களுக்கு செய்ய போற நாங்கள் சின்னல இருந்து மக்களுக்கு சேவை செய்ய போய்தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஐயா காலை கொடுத்து இதுல வந்து இருக்கிறோம். அப்ப நாங்கள் இப்ப வந்து அவை விட்டாக்கு சரியா செய்யாத வழியாத்தான் நாங்கள் இதுக்குள்ள வந்து இந்த செய்யறதுக்கு நாங்கள் மக்கள் நாங்கள் நம்புறது மக்களை மட்டும்தான். வேற யாரையும் நம்பி நாங்கள் இருக்க வரையில்லை. மக்கள் எங்களை நம்புறாங்க, மக்களை நாங்கள் நம்புறோம். மக்களுக்கு நேரடியான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த கட்டமைப்பை இந்த நகரத்தின் அபிவிருத்தி என்ன, இந்த நகரத்தின் சுகாதார சீர்கேடு என்ன,
இந்த நகரத்தின் மைதானம் இருக்கு. இந்த மைதானம் இந்த கேவலத்தில் கிடக்குன்னு பார்த்துட்டீங்களா? ஒரு இந்த யாழ் மாவட்டத்திலேயே 3 நகரம் இருக்கு. இந்த சாவச்சேரி நகரத்துக்குள்ள எல்லாமே பக்கத்துல ஒரு பள்ளி பாடசாலையில இருந்து, ஒரு வைத்தியசாலையில இருந்து, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து, ஒரு பேங்க்ல இருந்து எல்லாமே இதுக்குள்ளே சுத்தி இருக்கு. அப்ப நாங்க இந்த நகரத்தின் அபிவிருத்தியை மிக கிளீனா செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்ப சொல்ல போனா அனுர அரசாங்கத்துல கிளீன் ஸ்ரீலங்கான்ற மாதிரி நாங்கள் எங்களோட வடக்கு கிழக்க கிளீன் சாவச்சி. இப்ப கட்சி ஆபீஸ் என்ன மாதிரி இடம் தேர்வு செய்யப்பட்டாச்சா? கட்சி என்னன்னா மேல மெயின் மார்க்கெட்டுக்கு மேல பார்த்தது. ஆனா அது சில சட்ட சிக்கல்கள் இருக்கு போல இருக்குது. அப்ப அதால நாங்கள் இப்ப வேற வீடு தான் பாக்குறோம். ஒரு வீடு எடுத்துட்டோம்னா அது எல்லாரும் இருந்து கலைக்கிறது கொள்றதுக்கு சந்திப்புக்கு எல்லாம் வசதியா இருக்கும் இல்லோ. ஓகே, அதுக்காக தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபட போறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஈடுபட போறீங்க. இப்ப கட்சி ஒன்று இப்ப வடக்கு மாநில தேர்தலுக்கு வரணும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு உறுப்பினர்கள் தேவைப்படும். அதுக்கான திட்டம் எவ்வளவுத்துக்கு நீங்க வளர்ந்து வருது உங்களோட கட்சி? அதாவது இப்ப நாங்கள் ஒரு கட்சியின் பலத்தை பாக்குறதப்ப உள்ளூராட்சி சபை கூட தான் கட்சியின் பலத்தை பார்க்கப்படும். ஒரு இந்த உள்ளூராட்சி சபையில நாங்கள் எடுக்கிற வாக்கு எண்ணிக்கை சராசரி தான் கட்சியை வந்து பதிவு செய்யப்படுறது, கட்சிக்கு ஒரு பேரை வைக்கிறதுல இருந்து எல்லாமே தீர்மானிக்க போறது இந்த இதுதான். நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்கள் வேணுமா இல்லாத ஏமாற்றுவாளிகள் வேணுமா? அதை மக்கள் தான் தீர்மானிக்கும். அதுதானே. நிச்சயமா. நன்றி, இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு தந்த பேட்டிக்காக நன்றி.